மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜமாக பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் தியானம். ராஜயோகத்தில் பொதுவாக நாம் தியானத்திலேருந்து தொடங்குகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ளேயே உள்ளார்ந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கான சில ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். அதன் மூலமாக ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி யோக மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்குது. யோகம் அப்படிங்கிறது யுஜ் அப்படிங்கிற வடமொழி வார்த்தையிலிருந்து வந்தது. யுஜ் அப்படின்னா ஒன்றிணைப்பது, இதுதான் அதனுடைய பொருள். அதாவது இறுதி பரம்பொருளோடு மனிதனை ஒன்றிணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஞ்ஞானம், அதுதான் யோகம்னு சொல்லப்படுறது. ராஜயோக அமைப்பு முறை மனிதனுடைய மனதோட தொடர்பு கொண்டு, அதாவது மனிதனுடைய மனதை சரியான சிந்தனை, சரியான செயல்களை நோக்கி திருப்ப செஞ்சு வளர்ச்சியடைய செய்யறதுக்கான பயிற்சி முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ராஜயோகம் யோகங்கள் எல்லாத்துக்குமே அரசன்னு சொல்லப்படுறது. இந்த ராஜயோக பயிற்சி முறையில் நாம் ஆன்மீகத்தில் முன்னேறத்துக்கான ஒரு வழிமுறையாக தியான பயிற்சி இருக்குது. ஏதோ ஒன்றை பற்றி அல்லது ஏதாவது ஒன்றின் மேலே தொடர்ந்து சிந்தனை செய்கிறது தான் தியானம். ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம எப்போவுமே ஏதோ ஒன்றை பற்றி தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போது ஏதோ ஒன்றுத்தின் மேலே தொடர்ந்து நம்ம தியானத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எதன் மேலே நாம் தொடர்ந்து அந்த தியானத்தில் இருக்கோமோ அதுவாகவே நாம் மாறிடுறோம். அப்போது எதுவாக நாம் ஆகணுமோ அதன் மேலே நாம் தொடர்ந்து தியானம் செய்யணும். இப்போது நம்மளுடைய இறுதி லட்சியங்கிறது என்ன? மெய்நிலை உணர்தல், பரம்பொருளோட ஐக்கியமாகுதல். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தியானத்தினுடைய பொருள் அந்த பரம்பொருளை தவிர வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது. ராஜயோகத்தில் எந்த ஒரு ஸ்தூல உருவத்தையும் தியானத்திற்குன்னு எடுத்துக்கிறதில்ல. தியானத்திற்கான பொருள் உருவமற்ற, குணங்கள் எதுவுமே இல்லாத மறைப்பொருளாகிய பரம்பொருளாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்மளுடைய மாஸ்டரான ஃபதேகரை சேர்ந்த சமர்த்த குரு ஸ்ரீ ராமச்சந்திரஜி, பாபுஜின்னு நம்ம எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுற அவரால் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்ட ராஜயோகமான சகஜ மார்க்கத்தில் மெய்நிலை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை கொண்ட தியான பயிற்சி சரியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டுருக்கு. நாம் செய்கிற இந்த தியான பயிற்சி முறையில் கண்ணுக்கு புலப்படாத பரம்பொருள் மீது மட்டுமே நம்மளுடைய லட்சியம் இருக்குது. மோண்டின்னு சொல்லி ஒரு இளைஞன், அவனை பற்றின ஒரு சின்ன கதை. அவனுடைய அப்பா ஒரு குதிரை பயிற்சியாளர். அவரும் மோண்டி இவங்க 2 பேருமா சேர்ந்து பல இடங்களில் இருக்கிற தொழுவங்கள், பந்தய பாதைகள், பண்ணைகள், இது எல்லா இடத்துக்கும் போய் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கறத தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் ஒரு பள்ளி மாணவன். பள்ளிக்கு போகிற நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் அப்பாவோட இந்த இடங்களுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுடைய வகுப்பறையில் அவனுடைய ஆசிரியர் எல்லாரையுமே ஒரு கட்டுரை எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருந்தார். இந்த இளைஞர்கள் எல்லாருமே வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க எல்லாரும் என்னதான் ஆக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு. அதாவது அவங்களுடைய லட்சியம், இந்த விஷயத்தை தலைப்பாக கொடுத்து கட்டுரை எழுதிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இந்த மோண்டி அப்படிங்கிற இந்த இளைஞன் அவனுடைய லட்சியத்தை மனதில் எடுத்துக்கிட்டு 7 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான். அவனுடைய லட்சியம், கனவுங்கிறது ஒரு பெரிய குதிரை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போது அதை பற்றின, அந்த கனவை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே அந்த கட்டுரையில் குறிப்பிட்டு அதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே விவரமாக எழுதியிருந்தான். எல்லாத்தையும் எழுதிட்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா ஆசிரியர் இந்த மாதிரி எல்லா கட்டுரையும் வாங்கி அதை திருத்திட்டு எல்லார் கையிலையுமே கொடுக்குறாரு. இதில் இவனுடைய கட்டுரைக்கு ஃபெயில் மார்க்கு போடப்பட்டிருந்தது. உடனே இந்த இளைஞன் ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான், எதுக்காக என்னுடைய கட்டுரைக்கு ஃபெயில் மார்க் போட்டிருக்கீங்க? நான் என்னுடைய கனவை பற்றி, லட்சியத்தை பற்றி, அதை பற்றின, அதாவது அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நான் அதில் கொடுத்துருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆசிரியர், நீ எழுதின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் இது யதார்த்தமாக இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் கிடையாது. அது எல்லாமே ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்ததாக இருக்குது.
அவ்வளோ வசதியோ பணமோ உங்ககிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அப்படி செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ எழுதி அதை ஒரு கனவாக வச்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால தான் நான் உனக்கு ஃபெயில் மார்க் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி உடனே அவன் வீட்டுக்கு வந்து அவன் அப்பா கிட்ட பேசுகிறான். அப்பாவுக்கும் தெரியும் இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிறது. ஆனாலும் அவங்க அப்பா பையன்கிட்ட இந்த விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு முதல்ல ஒன்றை நீ தயார்படுத்திக்கணும், நீ உள்முகமாக தயாராகணும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்துக்குமே உன்னுடைய அதிகப்படியான உழைப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்து நீ முயற்சி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் உன்னுடைய லட்சியங்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்களை அவன் உள்வாங்கிக்கிட்டு அந்த கட்டுரையை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அவனுடைய ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த கட்டுரைக்கு நீங்கள் எனக்கு ஃபெயில் கிரேடு போடலாம், ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே பல ஆண்டுகள் போயிடுது. ஒரு நாள் அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை கூட்டிகிட்டு ஒரு ஆய்வு பயணத்துக்காக ஊராக போகிறாங்க. அப்போது ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருந்தது. அந்த பண்ணை வந்து இவங்க எல்லாருமே தங்குறதுக்கு வசதியான ஒரு இடமாக இருந்ததுனால அங்கே போயிட்டு இவங்க தங்குறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது கிளம்புற அன்னைக்கு இந்த பண்ணையினுடைய முதலாளியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போது அவரும் ஏற்பாடு பண்ணும்போது அந்த பண்ணையினுடைய முதலாளியை இந்த ஆசிரியர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு கட்டி தழுவிக்கிறாரு. அந்த முதலாளி தான் ஏற்கனவே அவர்கிட்ட படித்த மோடி அப்படின்னு சொல்லப்பட்ட இளைஞன். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆசிரியர், அன்னைக்கு நீ அந்த கட்டுரையை எழுதி கொடுத்தப்போ நான் உன்னை உற்சாகப்படுத்தி நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான விஷயங்களை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அதை எதையுமே நீ உள்வாங்கிக்காம உன்னுடைய உழைப்பு முழுவதையும் நீ கொடுத்து உனக்கான கனவு லட்சியத்தை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. இந்த கதையவே நாம் தியானத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தியானம்ங்கிறது என்ன? ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த கதையில் சொல்லப்பட்ட மோண்டிங்கிற இளைஞனும் அதை தான் செஞ்சிட்டு இருந்தான். நமக்குள்ளே இருக்கிற உண்மையான லட்சியத்தை இதயபூர்வமாகவும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நாம் செஞ்சிட்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உள்ளுரைந்த சக்திகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு உதவி பண்ணுது. அப்போது எந்த துறையாக இருந்தாலும் சரி, வெற்றியினுடைய பொறுப்புங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்பை, லட்சியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து எப்போவுமே நம்மளுடைய பார்வையில் அந்த லட்சியத்தை நிலைநிறுத்திக்கிட்டு தொடர்ந்து தியான பயிற்சியை செய்யும்போது நமக்கு அதில் நிபுணத்துவம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போது நம்ம தியானம் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், இதை பற்றி மாஸ்டர் சொல்லும்போது நாம் எல்லா நேரத்துலேயுமே உலகாதாய விஷயங்களில் தான் மூழ்கி இருக்கோம். எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரங்களில், அதாவது சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள்ங்கிறது சிறகடிச்சு பறக்குது. நம்மளுடைய மனம்தான் எண்ணங்களினுடைய வாகனமாக சொல்லப்படுறது. இதுக்கு நிறைய சக்தி இருக்குது. எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம மனதில் தோன்றக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்போது அது எப்படி வெளிப்படுது? ஒரு ஜாடை காட்டுறதின் மூலமாக, செயல்கள் மூலமாக, சப்தத்தின் மூலமாக, வேலை செய்கிறதின் மூலமாக, இந்த மாதிரியான விதங்களில் மனதினுடைய கருத்தாக இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுது. மனம்தான் முதல்ல தோன்றின ஒரு எண்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனம் எண்ணங்களினுடைய ஒரு எழுச்சி. இது ஒரு சூட்சுமமான உடல் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக 90,000 எண்ணங்கள் நம்மளுடைய மனதில் வந்து போகுது. இதில் 80% எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி கூட ஒரு நாளைக்கு 1,86,000 மைல் வேகத்தில் கடந்து போகுது. ஆனால் எண்ணங்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒருத்தங்ககிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு கடந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த எண்ணங்களினுடைய சக்திங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு மனக்குழப்பத்திலையும் ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலையிலையும் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இயல்புக்கே நம்மளுடைய தனிப்பட்ட மனம்ங்கிறது பழக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தலைகீழாக பார்த்துட்டோம். இந்த தவறான நிலைக்கு நம்மளுடைய செயல்கள், எண்ணங்கள் தான் அதிக அளவில் காரணமாக இருக்குது. எண்ணங்கள் அதிகப்படியாக இருக்கும்போது நம்மளுடைய மனம் குழப்பமடைஞ்சு ஒரு ஆற்றலோடு செயல்பட முடியாமல் போகுது. இதன் மூலமாக மனதில் ஒரு அழுத்தம் உருவாகுது.
அந்த மன அழுத்தத்தினுடைய காரணமாக நம்ம தேவையில்லாத, விரும்பாத, ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே தேவைக்கு அதிகமாக அழுத்தம் உருவாகும்போது அந்த ப்ரெஷர் குக்கரே வெடிச்சிருது. அந்த மாதிரி நம்ம மனதில் உருவாகக்கூடிய பலவிதமான உணர்ச்சிகள் கூடிய எண்ணங்களால் ஒரு அழுத்தம் உருவாக்கப்பட்டு அது தவறான நடத்தைகளை உருவாக்குது. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள், எண்ணங்களுக்கு நாம் உள்ளாகும்போது அது நம்மளுடைய உணர்வுகள், புலன்கள் மேலே பதிவுகளை விட்டு போகுது. பதிவுங்கிறது என்ன? திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்களினுடைய கிடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து நாம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களே நமக்கு திருப்பி திருப்பி வர ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் நமக்கு பதிவுகள், சமஸ்காரங்கள் இதை உருவாக்குது. அதாவது ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி ஒரே இடத்துல பதிவாகிக்கிட்டே இருக்கும்போது அந்த பதிவுகள் கடினமாகி சமஸ்காரங்களாக மாறிடுது. அதாவது ஒரு நோட்டு புத்தகத்தில் ஒரே இடத்துல மறுபடியும் மறுபடியும் எழுதிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை ஒரு கோடு கிழிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது கருப்பாகவும் ஆழமாகவும் அழிக்கிறதுக்கு கஷ்டமானதாகவும் இருக்கிற மாதிரி இந்த பதிவுகளும் மேலே மேலே ஆழமாகி அது சமஸ்காரங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பதிவுகள்ங்கிறது சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் சமஸ்காரங்கள் உருவாக்கப்படுறதும் தடுக்கப்படுறது. ஒரு மாட்டு வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற காளைகள் தொடர்ந்து ஒரே பாதையில் சில நாட்களுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஓட்டுநருடைய வழிகாட்டுதல்ங்கிறது அந்த மாடுகளுக்கு தேவைப்படுறதில்ல. அப்போது அந்த மாடுகள் அவர்களுடைய வழிகாட்டுதலை பற்றி கவலைப்படாமல் ஓட்டுநர் இறங்கினா கூட கரெக்டாக அந்த பாதையில், அந்த திசையில் அது போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய மனதில் நாம் ஏற்படுத்துகிற அந்த பதிவுகள். நாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களால் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த செயல் மூலமாக நம்மளுடைய மனதில் பதிவுகள் உண்டாகி அதுவே சமஸ்காரங்களாக மாறிடுது. அதே மாதிரி அந்த மனதினுடைய செயல்பாடுகள், அது நல்லதோ கெட்டதோ, அது இயந்திரத்தனமாக மாறிடுது. அதாவது தொடர்ந்து பழக்கமாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளைவாக நம்மளுடைய புலன்களும் ஒரு சீர்கேடான நிலைக்கு போய் தவறான பாதையில் போயிட்டுருக்கு. தொடர்ந்து இதுக்கே நாம் பழக்கப்படும் போது அதுவும் கெட்டுருது. அதாவது புலன்களும் கெட்டு விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புலன்கள், இந்திரியங்கள் இதன் மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த பதிவுகளால் நம்மளுடைய விவேகம், அதாவது பகுத்தறியக்கூடிய திறன், அதனுடைய செயல்பாடுகளும் மந்தமாயிடுது. அதாவது பாறை மாதிரி இறுகிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பதிவுகள் எல்லாம் ஆன்மாவை சுற்றி எந்த பதிவையுமே ஏற்படுத்துறதில்ல. அதாவது ஆன்மாவின் மீது எந்த பதிவையும் ஏற்படுத்துறதில்ல அப்படின்னாலும் பட்டுப்பூச்சியினுடைய கூடு மாதிரி அந்த ஆன்மாவை சுற்றி பல தடைகள், திரைகள் இது எல்லாத்தையுமே உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன? ஆன்மாவை உணர்றது இருக்கட்டும், அதை எட்டி பார்க்கறது கூட நம்மளால் முடியாமல் போயிடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தீய எண்ணங்கள், செய்கைகள் இதன் மூலமாக நாம் நம்மளுடைய பகுத்தறியக்கூடிய திறன், சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இதை எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்கோம். அரக்கர்களையும் அசுரர்களையும் பல பேர் கொன்ற கதைகளை நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு அமுதம் கடைந்த கதை. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. வாசுகிங்கிற பாம்பை கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நின்று பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து அமுதம் வெளிவருது. அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் சண்டை ஏற்படுது. 2 பேருமே அந்த பார்க்கடலை கடைஞ்சதுனால இது என்னுடையதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இந்த கதையை மாஸ்டர் சொல்லிட்டு, நம்மளுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது. நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் அமுதத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை நம்மளால் தொடர்ந்து நிறுத்திக்க முடியல. ஒரு பக்கம் நல்ல செயல்கள், தெய்வீக செயல்கள், இது எல்லாமே தேவர்கள், நமக்குள்ளே இருக்கிற தேவர்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருந்து சமஸ்காரங்கள் நம்மளை இழுக்குது. அது நமக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அசுரர்கள். இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை போடும்போது நாம் எதுவுமே செய்யாமல் அதில் விழுந்து விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நம்மளுடைய மனோபாவங்கள், பழக்கங்களில் தொடர்ந்து மூழ்கி இருக்கும்போது, அதாவது தவறான மனோபாவங்கள், தவறான பழக்கங்கள் இதில் நாம் தொடர்ந்து மூழ்கி இருக்கும்போது நம்மளுடைய பகுத்தறியக்கூடிய திறனை இழந்துடுறோம். அப்போது இந்த மாதிரி கடினத்தன்மையை அடைஞ்சு இருக்கிறவங்க ராஜயோகத்தில் சொல்லப்பட்ட போதனைகளை
ஏற்றுக்கிறதில்ல அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. இதனால தான் மக்கள் நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதில்ல. அப்போது நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக இயல்புகளை நாம் எப்போ விழிப்புற செய்கிறோமோ அதன் மூலமாக தான் நமக்கு முன்னேற்றங்கிறது ஏற்படுது. இறுதி லட்சியமான அந்த சத்திய நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி மக்கள் உறுதி எடுத்துட்டா மாஸ்டருடைய சக்தி அவர்கள் மாறுறதுக்கு உதவி பண்ண தொடங்கும். நாம் எல்லாருமே பிறக்கும்போது ஒரு நரகாசுரனை நமக்குள்ளே கொண்டுட்டு வரோம். அவன் நமக்கு தொல்லை கொடுக்குறான், கேடு விளைவிக்கிறான், உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அழிக்கிறான். அந்த நரகாசுரன் யார்? சமஸ்காரங்களுடைய வடிவில் நாம் கொண்டுட்டு வர்ற அந்த பழக்கங்கள். அதை எல்லாத்தையுமே எப்போ தீர்க்குறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய தீபாவளி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது அது எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறமா நம்மளுடைய அகத்தில், நம்மளுடைய இதயத்தில், அந்த அரக்கன் வசித்திருந்த அந்த இடத்துல ஒரு ஆன்மீக விளக்கை எரிய விடுறோம். அந்த ஒளி நம்மளுடைய இதயத்தில் பரவுது. யார் ஒருத்தன் உள்ளே இருக்கக்கூடிய நரகாசுரனை கொன்று அந்த இடத்தை தூய்மையாக்கி அங்கே விளக்கை ஏற்றுறானோ அவன் உண்மையிலேயே அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறான் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷன் மூலமாக ஆன்மாவை சுற்றியுள்ள கூட்டை உடைச்சி சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய திறன் படைத்த மாஸ்டர் ஒருத்தருடைய உதவியால் மட்டும்தான் இந்த விஷயங்களை தகர்த்தெறிய முடியும். அப்போது யார் மாஸ்டரோட போகலையோ, யார் மாஸ்டர்கிட்டேருந்து விலகி இருக்காங்களோ அவங்க இருக்கிறது நரகத்தில், மாஸ்டர்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நரகம்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் இது தான். நாம் மாஸ்டரோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அது நமக்கு சொர்க்கம். அவர்கிட்டேருந்து ஒரு கணம் கூட பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நரகம். அப்போது அவரோடு சேர்ந்திருக்கிறது தான் உண்மையான லட்சியம். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே உடைச்சி நம்மளை அந்த உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியவர். அதே நேரத்தில் அபியாசியும் சில குறிப்பிட்ட புள்ளிகள் மேலே, அதாவது தாமரைகள்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள் ஒன்றின் மேலே தியானிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்படுறாரு. நம்மளுடைய பயிற்சி, மாஸ்டர்னுடைய துணை, இது ரெண்டும் தான் நம்மளுடைய வெற்றியை சாத்தியமாக்குது. நாம் இப்போ பொதுவாக நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் தியானத்துக்கு இதயத்தை எடுத்துக்கிறோம். இறைவன் மனிதனுடைய இதயத்தில் குடிக்கொண்டுட்ருக்கார் அப்படிங்கிறது எல்லா மத கோட்பாடுகள்லேயுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் ஏன் இதயத்தின் மேலே தியானம் செய்கிறோம் அப்படின்னும்போது இதுக்கு மாஸ்டர் 3 விதமான காரணங்களை சொல்கிறாங்க. பழைய கால யோக முறைகளில் மூக்கு நுனியில், புருவங்களுக்கு மத்தியில், நெற்றியினுடைய மத்தியில் இந்த மாதிரி இடங்களில் தியானம் செய்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மாஸ்டர் இதை எல்லாத்தையுமே தவிர்த்து 3 காரணங்களுக்காக இதயத்தின் மீது தியானம் செய்கிறத சொல்லியிருக்காங்க. முதலாவதாக இதயம் அப்படிங்கிறது உயிரினுடைய இருப்பிடம். அதாவது மனிதனுடைய உயிரே அவனுடைய இதயத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. உடலில் மற்ற உறுப்புகள் இல்லைன்னா, உதாரணத்துக்கு கை கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, விரல்கள், மூக்கு இதெல்லாமே இல்லைன்னா கூட அவனால் உயிர் வாழ முடியும். ஆனால் இதயம் நின்றுச்சுன்னா அவனுடைய உயிரும் போயிடுது. அதனால தான் மாஸ்டர் முதலாவதாக முக்கியமான காரணமாக இதயத்தை உயிரினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது காரணம், இரத்த ஓட்டம் இதயத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது இதயம் தூய்மையாக்கப்படும் போது அந்த தூய்மை மனித அமைப்பு முழுவதிலேயுமே பரவுது. அதாவது இரத்த ஓட்டம் இதயத்திலிருந்து தொடங்கி சரீர அமைப்பு எல்லாத்துக்குமே அது பரவப்பட்டு நுரையீரல்கள் சுத்திகரிக்கப்பட்டு கடைசியாக அது இதயத்துக்கே திரும்புது. நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் இதயத்தை தூய்மையாக்கி அதில் அன்பை விதைக்கிறோம். இந்த விதத்தில் ஒரு விசேஷ ஆற்றலை, அன்பினுடைய ஆற்றலை, மாஸ்டர்னுடைய சாதனையினுடைய ஆன்மீக சாதனையின் ஆற்றலை நமக்குள்ளே பரவ செய்யறதுக்கான ஒரு முயற்சியாக சொல்லப்படுறது. அடுத்தது 3வது காரணம், இதயத்தில் தான் இறைவன் இருக்கிறதா எல்லா மதங்களுமே சொல்கிறது. எந்த மதங்களுமே கடவுள் வயிற்றுலேயோ தலையிலையோ இருக்கிறதா சொல்லலை. அந்தர்யாமின்னு சொல்லப்படுற உள்ளுக்குள் உரைபவர் அப்படின்னு இதயத்தை தான் எல்லா மத கோட்பாடுகளுமே குறிப்பிட்டு காமிக்கிறது. படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜீவனுடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய குணாதிசயமும் இதயத்தை வச்சு தான் சொல்லப்படுறது. இவன் இரக்க குணமுடையவன்,
இவன் இதயம் மென்மையானது, இவன் இதயம் குரூரமானது, இந்த மாதிரி இதயத்தினுடைய குணாதிசயம் வச்சு ஒரு மனிதனை வரையறுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் காரணமாக எடுத்துக்கிட்டு தான் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் இதயத்தின் மேலே தியானம் செய்யக்கூடிய இந்த முறையை முதல் நாள்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. ராஜ யோகத்தில் முதல் கட்டத்தில் இருந்தே தியானத்திலேருந்து தொடங்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம். இதனுடைய விடைங்கிறது மிக தெளிவானது, எளிதானது. நம்மளுடைய தனிப்பட்ட மனது தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அலைந்து தெரியக்கூடிய பழக்கத்தை விட்டொழிக்கக்கூடிய வகையில் நாம் ஒரு இடத்துல நம்மளை நாம் ஒருமுகப்படுத்துகிறோம். அப்போது நம்மளுடைய மனமாகப்பட்டது பல இடங்களில் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மனதை நம்மளுடைய தியானத்தில் ஒரே நிலையை நோக்கி நாம் இயல்பான முறையில் ஒருமுகப்படுத்துகிறோம். இதையே நாம் எந்த வலுக்கட்டாயமான முறையில் இல்லாமல் இயல்பாகவே செயல்படுத்துகிறோம். இந்த பயிற்சி முறையால் நம்மளுடைய தனிப்பட்ட மனம்ங்கிறது சரியான பாதையில் நிலைநிறுத்தப்படுது. அப்படி சரியான பாதைக்கு அந்த மனதை கொண்டு வரும்போது நம்மளுடைய மனம் வேண்டாத அலைக்கழிப்பிலிருந்து தன்னை மாற்றிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்குது. நிலையானது ஒன்றுதாங்கிற புரிதல் நமக்குள்ளே ஏற்படும் போது, அதனுடைய அனுபவங்களும் தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வழி தவறி போகிறதில்ல. முதல்ல நாம் ஜீவிதத்துக்கு வந்தப்போ நாம் முழுமையானவர்களாக பரம்பொருளோட நெருக்கமான தொடர்பு கொண்டவங்களா இருந்தோம்னு சொல்லி இந்து மதம் சொல்லுது. இதை மாஸ்டர் சொல்லிட்டு இது சரியானதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாம் வந்தப்போ நம்மளுடைய முதல் மனம்ங்கிறது தெய்வீக மனதாக சொல்லப்படுறது. அப்போது நாம் எந்த விதமான ஒரு பதிவுகளுமே இல்லாத ஒரு நிலையில், தூய்மையான நிலையில், பரம்பொருளோட தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தோம். காலம் செல்ல செல்ல ஒரு சீர்கேடடைந்த நிலையில் இப்போது நம்மளுடைய மனித குலம் ஒரு தாழ்த்தப்பட்ட மட்டத்தில் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். இந்த சீர்கேட்டை ஏற்படுத்தியது யார்? அது நாம தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு நாமே நிறைய கேடுகளை உருவாக்கிக்கிட்டோம். இறைவனுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து வெகு தூரம் விலகி இருண்ட பாதாளத்தில் நம்மளை நாமளே தள்ளிக்கிட்டோம். நமக்கு நாமே ஒரு அழிவை ஏற்படுத்திக்கிட்டு தவறான தீய எண்ணங்களால், தீய செயல்களால், தீய பழக்க வழக்கங்களால் நம்மளை சுற்றியே நாம் ஒரு வலையை உருவாக்கிக்கிட்டோம். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? எந்த நிலையிலேருந்து நாம் இறங்கி வந்தோமோ அந்த ஆரம்ப நிலைக்கு நாம் இறங்கி வந்த அதே வழியிலேயே திரும்பி போக போகிறோம். அதுதான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்குது. படைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி மையத்திற்கு கீழே இருக்கிற எல்லா சக்திகளுமே ஒரு செயலற்ற நிலையில், பரிபூரணமான நிலையில் இருந்தது. அப்போது அந்த சிருஷ்டி உருவாக்கப்படும் போது அங்கே உள்ளுறங்கி இருந்த சக்திகள் எல்லாமே படைப்பிற்கான நோக்கத்திற்காக செயலாக்கத்திற்கு வர ஆரம்பித்து வலைப்பின்னல் மாதிரி ஒரு வண்ணங்கள், உருவங்கள், இந்த வடிவில் இந்த படைப்புன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டு அந்த முதல் சக்தியை, மைய சக்தியை ஒரு இடத்துல குவிச்சிட்டோம். அதாவது அந்த பரம்பொருளை சுற்றியே நாம் படைப்பை உருவாக்கிக்கிட்டு கடவுள்கிட்டேருந்து வந்த சக்தியில் தான் படைப்புங்கிறதே உருவாச்சு. அந்த சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இந்த படைப்பை உருவாக்கி அந்த கடவுளையே ஒரு இடத்துல மூடி மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிருஷ்டிங்கிற படைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த சக்திகள் எல்லாமே இறைவனோட ஒன்றி இருந்தது. இப்போது அவர்கிட்டேருந்து இறங்கி வந்த எல்லாமே அவரை திருப்பி சென்றடையும் போது, அதாவது மையம்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மூல ஆதாரத்திற்கு திரும்பி போகும்போது, அப்போது அவர் தன்னுடைய மையத்தில் அங்கே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மனிதனும் தன்னை சுற்றி பல வலைப்பின்னல்களை பின்ன ஆரம்பித்து இப்போது அந்த வலைப்பின்னலோடையே நாம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சூழ்நிலையில் நாம் அந்த மையத்திற்கு திரும்பி போகிறதுக்கு விரும்புகிறோம். நாம் உருவாக்கிக்கிட்ட எல்லாத்தையுமே ஆதி நிலைக்குள்ள ஐக்கியமாக செய்யறது தான் இதுக்கான ஒரு சரியான வழி. அதுக்கு தான் நாம் தியானம் பண்ணுறோம். அந்த இறுதி நிலையை அடையணுங்கிறத நம்மளுடைய லட்சியமாக எடுத்துக்கிட்டு அந்த லட்சியத்தை எப்போவுமே நம்மளுடைய கண்ணெதிரிலேயே வச்சுக்கிட்டு தியான பயிற்சியை செஞ்சிட்ருக்கோம். அப்போது அந்த தியானத்தின் மூலமாக நம்மளுடைய இதய மண்டலத்தை சுற்றி இருக்கிற இடங்களில் பரவ செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய இதயத்தில் ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். நம்மளுடைய லட்சியத்தின் மீதான ஒரு சங்கல்பம். அப்போது அந்த ஒரு நல்ல நோக்கம் விரிவடைய தொடங்கி நம்ம உடலில் இருக்கிற எல்லா சக்கரங்களுக்குமே அது பரவுது. இந்த மாதிரி எல்லா சக்கரங்களுமே
பிரகாசமடைய ஆரம்பிக்குது. வட்டம் அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போய் எல்லா மண்டலங்களையும் கடந்து மைய புள்ளியில், அதாவது அந்த மைய வட்டத்தில் ஐக்கியமாகிற வரைக்கும் போகுது. இந்த ஆன்மீக பிரயாணத்தில் சில நேரங்களில் பிரகாசமான ஒளி தெரியுது. அந்த ஒளி நாம் இதயத்திலிருந்து இப்போ நாம் எந்த இடம் வரைக்கும் போயிருக்கோம், அதாவது நாம் போயிருக்கிற அந்த இடம் வரைக்கும் அதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் நாம் முன்னேறிக்கிட்டே போகும்போது கண்ணை பறிக்கக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது மங்க தொடங்குது. இன்னும் அதை கடந்து போகும்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் இறைவனுடைய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறமாவும் நம்ம கடக்கக்கூடிய பலவிதமான கட்டங்கள் வருது. அதை பற்றி இங்கே தியானங்கிற தலைப்பில் சொல்கிறது பொருத்தமில்லாததாக இருக்குங்கிறதுனால அதை இப்போ நாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது தியானங்கிறது நம்மளை அந்த பிரதான லட்சியத்திற்கு அழைச்சிட்டு போகுது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விளைவுகளை எந்த விதமான ஹடயோக பயிற்சியாலும் கொண்டு வர முடியாது. ஆஞ்ஞ சக்கரத்துக்கு அப்பால் அந்த ஹடயோக பயிற்சியால் எந்த பயனுமே கிடையாது. ராஜயோகத்தினுடைய ஒரு அங்கமான தியானம் மட்டும்தான் நம்மளை இறுதி நிலை வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். இறுதி நிலையான மையத்தை அடையிறதுக்கு இதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. மையத்திலேருந்து கிளம்பின ஒரு எண்ண சக்தி தான் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்கியது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இன்னைக்கு ஒரு தவறான செய்கையால் கெட்டு போயிருந்தாலும் அந்த மைய சக்தியை நமக்குள்ளே நாம் கொண்டுட்ருக்கோம். ஏன்னா அதன் மூலமாக தான் நாமளும் நம்மளை சுற்றி சமஸ்கார வலைப்பின்னல்களை உருவாக்கிக்கிட்டோம். அப்போது நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் இப்போ நல்ல நோக்கத்திற்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த எண்ண சக்தியை நம்ம திசை மாற்றுறோம். அதாவது அந்த சக்தியை தியானத்தின் மூலமாக நம்மளுடைய அந்த இறுதி லட்சியத்தை அடையிறதுக்கு அந்த வேலைக்கு நாம் பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையினுடைய சக்தியை கொண்டு இயல்பான முறையில் தியானத்தில் நாம் ஆன்மீக பாதையில் முன்னேறி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தியானம் செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த மைய சக்தி இயக்கத்தில் இருக்குது. அந்த மைய சக்தியினுடைய இயக்கத்தால் அது ஆன்மாவை சுற்றி இருக்கிற பதிவுகள் எல்லாத்தையுமே பொசுக்கி விளக்கிறது. ஒரு சிறந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிற அபியாசியால் இந்த விஷயத்தை நிச்சயமாக உணர முடியும். இதை கண்டிப்பாக அனுபவ ரீதியாக தான் உணர முடியும். அப்படி அந்த பதிவுகள் எல்லாம் பொசுங்கி போகும்போது நமக்குள்ளே ஒரு நிரந்தரமான அமைதி, ஆனந்தம்ங்கிறது கிடைக்கிது. அதில் நாம் நீந்திட்டுருக்கிற அந்த ஒரு உணர்வை உணர ஆரம்பிக்கிறோம். அந்த நீந்துதல் எப்போ நமக்குள்ளே ஆரம்பிக்குதோ அங்கே எல்லாமே முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது உலகப்பற்று நமக்கு இருக்கிறதில்ல. நம்மளுடைய மனம் ஒழுங்குபடுத்தப்படுது, தன்னிச்சையாக சீர்படுது. நம்மளுடைய புலன்கள், இந்திரியங்கள் இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த புலன்கள் இத்தனை நாள் நம்மளை அடக்கி ஆண்டுட்டு இருந்தது, இப்போது நாம் அந்த புலன்கள் மேலே ஆளுமை பெற ஆரம்பிக்கிறோம். தன்னை வெல்வது என்பது இயற்கையின் மீது ஆளுமை பெறுதல் அப்படிங்கிறது. நம்மளுடைய பாதை தெளிவாகும் போது இயற்கையினுடைய வேலை நமக்குள்ளே இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அப்போது தியானத்தின் மூலமாக கிடைக்கிற இந்த முன்னேற்றத்தில், இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்குள்ளேயே பல வகையான இயக்கங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர் நமக்கு இந்த தியானங்கிற பகுதியை முடிச்சிருக்காங்க. லாலாஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டரை பூரண நிலையை அடைய செய்த போது, வாழ்த்துக்கள் ராமச்சந்திரர், இன்று நான் உன்னை என்னை போலவே ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ பாபுஜி மாஸ்டர் அவர்கிட்ட, இதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் முயற்சி பண்ணனா, இத்தனை சிரமங்களை பொறுத்துக்கிட்டு பல வருடங்கள் முயற்சி பண்ணேன், நீங்களும் இதுக்காக தான் என் மேலே வேலை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு லாலாஜி மாஸ்டர், விஷயம் இதுதான், உனக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லு, 5 நிமிடங்களுக்கு இந்த நிலையை உங்ககிட்டேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டர் அழுதுகிட்டே, அப்படி செய்யாதீங்க, ஏன்னா இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது லாலாஜி மாஸ்டர், எது இருந்தும் நமக்கு ஒன்றும் கிடைப்பதில்லையோ, ஆனால் எது இல்லாமல் நாம் வாழவும் முடியாதோ அதுதான் சத்திய நிலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது நாம் நம்மளுடைய இதயத்தில் ஒரு விதமான வேதனையை, ஒரு தவிப்பை, ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திக்கும் போது கடவுள் கருணை புரிந்து
மாஸ்டரும் அருள் புரிந்தால் கட்டாயமாக அந்த எண்ணமற்ற ஒரு மாற்றமில்லாத ஒரு ஸ்திரமான நிலையை அடையக்கூடிய நாள் ஒன்று வரும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.